ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பத்துடை அடியவன் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடவெண்ணை களவினல் உறவுடைய ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. சுவாமி நம்மாழ்வாருக்குரிய திருவாய்மொழியில் வரக்கூடிய முதல் 10ல 3ஆம் திருவாவழி முதல் பாசுரம் இது. நாம் இது வரைக்கும் உபதேச ரத்தின மாலையை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். அதனுடைய தாத்பரியங்களை எடுத்துக்காட்டினார் சுவாமி மனோல மாமுனிகள். அதனுடைய ஓரான் வழி குரு பரம்பரையுடைய கிரமங்கள் என்ன, நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய சாரமான கருத்துக்கள் என்ன, நாம் எப்படியெல்லாம் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படி நம்ம கற்றுக் கொடுத்தார். யாரு? மனோல மாமுனிகள் உபதேச ரத்தன மாலையில. இப்படியெல்லாம் நம்ம இந்த லோகத்துல வாழ்ந்தோமையானால் இன்பமுற்று வாழலாம் இந்த லோகத்திலேயே. அதன் பிறகு பிராபிய பூமியான மோட்ச வீட்டிலேயும் இன்பமாக இருக்கலாம் என்று எடுத்து காட்டினார். அதற்கு முழு முதற் கடவுளாகிய கரெக்டா நம்ம முடிக்கிறதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுக்கு கரெக்டா இருந்தது. அது ஒரு விசேஷமா அந்த விசேஷம் தான் அது. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அனைவருமே கொண்டாடுவார்கள். அதுவும் மதுராவில் எல்லாம் பார்த்தோம்னா 10 நாள் கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள். நாளைதான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி. அதாவது பரபிரம்மத்தை பற்றி அறிவதும் அவரை புரிவதும் அவரிடத்திலே பக்தி செலுத்துவதும் தான் ஒரு மனிதனுக்கு உகந்த கடமை அப்படின்னு எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர் வகுத்த கொள்கை தான் இந்த சம்பிரதாயம். இப்ப நாம் இந்த உபதேச ரத்தின மாலை முடிப்பதற்கோ அவருடைய அவதார தினம் வருவதற்கோ கரெக்டாக அமைந்ததுனால இந்த 2 நாள் இன்றும் நாளையும் கிருஷ்ண ஜெயந்தியுடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். ஆவணி ரோகிணியில இந்த அஷ்டமி திதியில பகவான் கண்ணனுடைய அவதாரம், அதுவும் நடு இரவு 12 மணிக்கு. அதுவும் எங்க? ஒருத்தி மகனாக பிறக்கிறார், ஒருத்தி மகனாக ஒளிந்து வளருகிறார். பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் கூறிய வழியை நாம் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வந்தோம். பகவான் தானா அதனுடைய அவதார மகிமை இப்ப நமக்கு கிடைக்குது. இது ஒரு ஆச்சரியம் தான். இது நாமும் எதிர்பார்க்கல. கிருஷ்ண ஜெயந்தி என்பது உலகம் முழுக்க கொண்டாடக்கூடியது. அதுவும் இந்த ஆவணி ரோகிணி நம்ம திருவரங்கத்திலேயும் ரங்கநாதருக்கு நாளைக்குதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆனா நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக இருந்தாலும் ஒரு வாரம் முன்பாகவே அவன் அவதாரம் பண்ணிய நாளை நன்றாக கொண்டாடுவார்கள். அத பெரிய ஆழ்வார் தான் நிறைய சிறப்பா சொல்றார். பகவான் கண்ணனுடைய அவதார நாளை சுவாமி பெரியாழ்வாரானவர் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில நிறைய எடுத்து காட்டுகிறார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றும் கலந்தலாயிற்றே. பகவான் கண்ணனானவன் இந்த லோகத்துல அவதாரம் பண்ணுவதே ஒரு சிறப்பு. அதுவும் எப்படி அவதாரம் பண்றார் அவர்? எனக்கு நீர் தந்தையாக வாரும், எனக்கு நீர் தாயாக வாரும் அப்படி யாருன்னா சொல்லிட்டு வர முடியுமா? நம் தகப்பனை நாம் முடிவு பண்ண முடியுமா? நம் தாயை நாம் முடிவு பண்ண முடியுமா? முடியாத காரியம், யாராலையுமே முடியாது. ஆனால் தகப்பனுக்கெல்லாம் தகப்பன் ஒருவனே அல்லவா? அவன் தான் பரபிரம்மம் அல்லவா? அவன் தான் யாரு? நம்மாழ்வார் சொல்றார், பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்றார். அவன் தன்னுடைய மகன்களிலே ஒருவனை நியமித்து
எனக்கு நீர் தகப்பனாக வாரும், எனக்கு நீர் தாயாராக வாரும் என்று அவரே நியமிக்கிறார். அதுபோலதான் வசுதேவனும் தேவகி பிராட்டியும் நந்தகோபனும் யசோதையுமாக வருகிறார்கள். அது ஆண்டாள் எவ்வளவு அழகா சொல்றார். ஒருத்தி மகனாய் பிறந்தான். எங்கே? மதுராபுரியிலே. அதுவும் எந்த இடத்தில அவன் அவதாரம் பண்ணது? ஒரு காலகாய, அதாவது இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஜெயில். ஜெயில் சிறை. அதை என்ன நம்ம பெரிய எடுத்து காட்டுகிறார்கள். நம்முடைய சிறையை அறுப்பதற்கு இவன் சிறையிலே அவதரித்தான் அல்லவா? அது பெரியவாச்சான் பிள்ளை மிக அற்புதமா எடுத்து காட்டுகிறார். இதே பெரியவாச்சான் பிள்ளையும் இதே ஆவணி ரோகிணி அஷ்டமிதான். கண்ணனுக்கோ பெரியவாச்சான் பிள்ளைக்கோ என்ன ஒற்றுமை? அந்த கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையாக அவதாரம் பண்ணுகிறார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த உபதேசத்தின் மேலேதான் பார்த்தோம். பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கம் தெரிய வியாக்கியைகள் செய்வால் அரிய சேலை. இந்த அருளிகளுடைய ஆழ்பொருளை எப்படி நாம் கற்க முடியும் என்று மனோல மாமணிகள் எவ்வளவு விஷதமாக எடுத்து காட்டினார் நமக்கு. அப்போ இந்த பெரியவாச்சான் பிள்ளையும் இதே இந்த ஆவணி ரோகிணி அஷ்டமி திதியிலே அவதாரம் பண்ணுகிறார். பரபிரம்மமான பகவான் கிருஷ்ணன் அவனும் இங்கு அவதாரம் பண்ணுகிறார். அதை நம்மாழ்வாரானவர் நவநீத சோரம் என்று அனுபவிக்கிறார். எதுல? திருவாய்மொழியில முதல் 10ல 3ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். பத்துடை அடியவர்க்கு எளியவன். பத்து பக்தி. பக்தி இருப்பவருக்கு இந்த பகவானானவன் எளிமையாக இருக்கிறானே என்று பாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். பத்துடை அடியவர்க்கு எளியவன். எவ்வளவு எளியவனாக இருக்கிறான்? யாரு? இந்த உலகத்தையும் படைத்தவர், பிரம்மாவை படைத்தவர், சிவனை படைத்தவர், லோக மக்கள் அனைவரையும் படைத்து அந்த மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார். காற்று, தண்ணீர், சூரியன், அன்னமானாதிகள் உணவு, நமக்கு தேவையான அரிசி முதல் கொண்டு நெல், கனி வகைகள், காய் வகைகள், பழ வகைகள், இவை அனைத்தையும் பகவான் கொடுக்கிறானே. இந்த பகவான் தான் தானும் ஒரு சிறு குழந்தையாக அவதாரம் பண்ணானே. எவ்வளவு எளிமை 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 என்று நம்மாழ்வார் அப்படியே பகாங்கிரம் அடைந்தாராம். இந்த பாசுரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரி, எளிமையாக பிறந்தார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பத்துடை அடியவர்க்கு எளியவன். சரி, மற்றவர்களுக்கு பிறர்களுக்கு அரிய வித்தகன். பிறர்கள் என்றால் யார்? ராவணனை கொல்வார்கள், இரண்யகசிபு கொல்வார்கள், தந்தவர்களும் போருவார்கள், சிசுபாலனை கொல்வார்கள், பக்தி இல்லாதவர்கள். அவர்கள் எல்லாம் இவனை அறிய முடியாது. அரிய வித்தகன். வித்தகன் என்றால் அனைவரையும் ஆட்டி படைப்பவன். அவர்கள் உள்ளவே இருந்து அவர்களுக்கு காட்சி கொடுக்காதவன், அவர்கள் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டவன், அவர்கள் அறிய முடியாதவன். அத பிறர்களுக்கு அறிய வித்தகன். அவன் யாரு? அவன் தான் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள். மலர்மகள் தாயார், ஸ்ரீதேவி தாயாரானவர் விரும்பக்கூடியவன். மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள். அது எப்பேற்பட்ட அந்த பகவான் மத்துரு கடைவெண்ணை அப்படின்னார். யாரு? நம்மாழ்வார். மத்தாலே சாம்பாலே அடி உண்டு, மொத்துண்டு, கட்டுண்டு அப்படின்னா பாருங்க, மயங்கி விழுந்துட்டார். 6 மாத காலம், கொஞ்ச காலம் அல்ல. யாரு? நம்மாழ்வார். மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிலை ஆப்புண்டு. எத்திரம் 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 அப்படின்னு நினைத்தாரு, மோகித்து விழுந்துட்டார். யாரு? நம்மாழ்வார். இந்த பாசுரத்துலதான் 6 மாத காலம் நம்மாழ்வார் அப்படி மயங்கி விழுந்துட்டாராம். எதனால? இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியமே அதுதான். எத்திரம் என்றால், மத்துரு என்றால், கடை வெண்ணெய் என்றால் அப்படின்றார். நம்மள வீட்டுல இத நவநீத சோரம் அப்படின்றார். பகவானுடைய கண்ணனுடைய லீலையானது இந்த ஆவணி ரோகிணியில் அவதாரம் பண்ணார். சரி, ஒருத்தி மகனாய் பிறந்தாரே, அங்கேயே இருந்து வாழ்ந்தாரான்னா, அன்று இரவே இன்னொருத்திக்கு மகனாக வளர்ந்தார். இவள் ஒருத்தி தான், அவள் ஒருத்தி தான் என்று ஆண்டாள் கூறுகிறாள். பெற்றெடுத்ததினாலே இவள் பெயர் பெற்றால் இவள் ஒருத்தி, வளர்த்ததினாலே அவள் பெயர் பெற்றால் அவள் ஒருத்தி.
இவர்களுக்கு ஏற்றமே இதுதான். அங்கு வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கண்ணனானவன் வெண்ணையை களவாடிட்டானா, அவனுக்கு இல்லாத வெண்ணையா, அந்த வெண்ணையை களவாடிட்டான்னு ஒரு தாயானவள் அவனை மத்தாலே முத்தி ஒரு கயிறு எடுத்து கட்டினாலே சரி. அதுல என்ன அவ்வளவு அழகா சொல்றாரு, மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டுன்றார். ஆப்புண்டுன்னு இப்போ சில கேப் இருக்கும், அங்கெல்லாம் ஒரு ஆப்பு மாதிரி வச்சோம்னா அது எப்படி அப்படியே இருக்கும். அதுபோல இந்த பரபிரம்மமான பகவான் ஒரு யசோதை பிராட்டியானவள் கயிறு கொண்டாந்து கற்றாலாம். கண்ணி நுண் சிறு தாம்பு அப்படின்றார். இத எவ்வளவு அழகாக எடுத்து காட்டுகிறார் இந்த நவநீத ஸ்ரீமத் பாகவதத்துல. வேதவியாசரானவர் நாரத மகரிஷி சொல்ல சொல்ல நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அத சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு சொல்றார். அதை பெரியாழ்வார் பாசுரத்துல அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதை என்ன எடுத்து காட்டுகிறார் இங்கு, இந்த களவினில் உறவிடை ஆப்புண்டு என்று சொல்லும் பொழுது இவனுக்கு இல்லாத வெண்ணையா, இவனோ அந்த பிருந்தாவனத்துக்கே தலைவியானவள், கோகுலத்துக்கே தலைவியானவள், இவன் போய் ஒரு தன்னுடைய மகனை இப்படி கட்டலாமா என்று விசாரணை பண்ணுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதுவும் எப்படி, ஒரு கயிறு கொண்டாந்து கட்டி கட்டி பார்க்கறாலாம், அந்த கயிறு போத மாட்டேங்குது. பகவான் கண்ணன் என்ன நினைக்கிறார், இவள் யார் நம்மை கட்டுவதற்கு என்று நினைத்தாராம். நினைத்த மாத்திரத்துல அந்த அம்மா அந்த கயிறை சுத்தி சுத்தி பார்க்கறா. ஒரு சுத்தி இரண்டாவது சுத்து வரும்போது முடிச்சு போட முடியல. முடித்தாம்பு, கன்னித்தாம்பு, நுண்தாம்பு, சிறுதாம்பு, முடித்தாம்புன்றார். அங்க பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்துல நிறைய விசாரிக்கிறார். அதை விசாரிக்கும் போது என்ன சொல்றார், இந்த பகவானானவன் இஷ்டப்பட்டு கட்டினால் கட்டலாம், இவள் யார் நம்மை கட்டுவது என்று நினைத்தார், அவளால் கட்ட முடியவில்லை. உடனே யசோத பிராட்டி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறதாம். இவள் யார் நம்மை கட்டுவது என்று நினைத்த உடனே இடுப்பானது பெருத்து விடுகிறது, அவனால் கட்ட முடியவில்லை. நான் என்னதான் பண்ணுவேன், உன்னை ரொம்ப தொந்தரவு பண்றியே, ரொம்ப சேட்டை பண்றியே அப்படின்னு அழுகிறாளாம் யசோத பிராட்டி. உடனே கண்ணன் நினைத்தானா, யாரிடத்துல நாம் போட்டி போடுகிறோம், இரண்யகசிபுவிடத்திலா, சிசுபாலனிடத்திலேவா, ராவனிடத்திலேவா, நம் தாய் அல்லவா அப்படி நினைத்தாராம். நினைத்த மாத்திரத்துல ஒரு சுத்துக்கு போதாத கயிறு 3 சுத்துக்கு வந்து முடிச்சு போட்டு கட்டிட்டு எழுந்துட்டு வாய் 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 அப்படின்னாலாம் யசோதை. என்ன வாய் வாய், மூச்சு விடக்கூடாது. இப்ப குழந்தை என்ன தப்பு பண்ணிட்டா உடனே அந்த தாய் என்ன பண்ணுவா, வாய் வாய் மூச்சு விடாத, வாயிலே போடுவேன் அப்படின்னு அந்த தாய் சொல்லுவா. உடனே வாயை மூடிக்கும் எது அந்த குழந்தை. உடனே விம்மி விம்மி அழறாராம், அழக்கூடாது, வாய் வாய் வாயிலே போடுவேன் அப்படின்னு இந்த தாயார் யார் யசோத பிராட்டி சொல்ல அப்படியே இருந்துட்டாராம். இப்ப என்ன சொல்லுதா, ஆப்புண்டு வெண்ணெய் கலவினல் உறவிடை ஆப்புண்டு. அந்த உரலுக்கு வித்தியாசம் தெரியல, கண்ணனுக்கு வித்தியாசம் தெரியல. எப்படி ஒரு ஆப்பானது உள்ளே மாட்டிக்கொண்டால் அதுபோல இந்த பரபிரமமான இந்த கிருஷ்ணனானவன் அந்த உரலிலே கட்டி வைக்கப்பட்டான். உடனே அந்த அம்மா சொல்றாளாம், இனிமே நீ எப்படி நகருவை என்று நான் பார்க்கிறேன், நீ எப்படி ஓடுவாய் என்று பார்க்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா யசோத பிராட்டியானவள் அவனை கண்ணனை கட்டிவிட்டாள். இதை நான்முகன் பார்க்கிறார், சிவன் பார்க்கிறார், தேவாதி தேவர்கள் பார்க்கிறார்கள், 30 தேவர்களும் அப்படியே புலகாங்கிதம் அடைந்து கண் கலங்கி, அடடா இப்பேற்பட்ட ஒரு பரபிரமம் இப்படியா இருப்பது என்று அவர்களே இப்படி நினைக்கும் பொழுது நம்மாழ்வார் இதை நினைச்சு பார்த்தார் மனசால. மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்தினும் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். 6 மாத காலம் யார் இவரு, ஒரு எடைச்சி கையால கட்டுப்பட்டார், ஒரு எடைச்சி கையால அந்த மத்தினாலேயே அடிபடுகிறார். இப்பேற்பட்ட பரபிரமம் இப்படியா, என்ன எளிமை. இதுதான் நவநீத சோழன் எடுத்து காட்டுகிறார் நம்பில ஈட்ல. அது என்ன எடுத்து காட்டுகிறார் அப்படின்னா, இந்த பகவானானவன் பக்தி இருப்பவர்களுக்கு இப்படிதான் கட்டுண்டு இருப்பான், முத்துண்டு இருப்பான், அவர்கள் விரும்பியவர் எல்லாம் இருப்பான்.
ஒரு சகாதேவனுக்கு இருந்தான் அல்லவா, ஒரு சகாதேவன் கட்ட கட்ட பகவான் அதற்கு அகப்பட்டு இருந்தான் அல்லவா, அதுபோல இங்கு நம்மாழ்வார் இதை எடுத்து காட்டுகிறார் நமக்கு. பத்துடை அடியவர் எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அதும் பெறலடிகள் மற்றொரு கரைவெண்ணை கலவினில் உறவடையா புண்டு எத்திரம் இணைந்திருந்து ஏங்கிய எலிவே. எத்திரம் என்று சொல்லிட்டு இணைந்து இருந்து ஏங்கிய எலிவே. எதில் அந்த உரலோடு இப்போ நம்ம ஆயர்பாடி கோகுலத்துக்கு போனோம்னா அவர் கட்டுப்பட்ட உரல் இருக்கிறது, அவர் முத்துப்பட்ட உரல், அவர் மண் சாப்பிட்ட இடம், தன்னுடைய வாயினாலேயே உலகத்தை எல்லாம் காட்டிய பிரம்மாண்டகா, இப்படி பல இடங்கள் இருக்கிறது. இந்த நவநீத சோரம் என்பார்கள். இதை அனுபவிக்க அனுபவிக்க இன்பமாக இருக்கும். அப்பேற்பட்ட பரபிரம்மம் பிறந்த நாள் தான் நம்முடைய இந்த கிருஷ்ண ஜெயந்தி. அந்த நாள் நமக்கு நன்றாக அமைந்து விட்டது. அது விசேஷமான நாளும் கூட. இதை ஆழ்வார்கள் இப்படி அனுபவிக்கிறார்கள். இப்ப அந்த ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வந்ததுனால இப்ப நமக்கு இந்த அனுபவம் கிடைக்கிறது. அதை பெரிய ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். அதை எவ்வளவு அழகா சொல்லுகிறார். உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமென் கூந்தல் அவிழ்ந்து இழைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாரே. அந்த ஆய்ப்பாடு இருக்கக்கூடியவர்கள் கண்ணனுடைய வரவை கண்டு, கண்ணனுடைய எளிமை கண்டு, கண்ணனுடைய நவநீத சோரத்தை கண்டு, அவருடைய சேச்சிதங்களை கண்டு, அந்த ஆயர்பாடில் இருப்பவர்கள் ஊரிமேல் வெண்ணையை வைத்திருக்கக்கூடிய வெண்ணையெல்லாம் எடுத்து ஒன்றோடு ஒன்று போட்டு விளையாடுகிறார்களாம். உருட்டி நின்று ஆடுகிறார்கள். அதுவும் எப்படி? நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார். நறு நெய்யை தூவுகிறார்கள், பாலை தூவுகிறார்கள், தயிரை தூவுகிறார்கள். எங்கே? கண்ணனுடைய வருகையினால். எப்பேற்பட்ட இந்த கண்ணன் நமக்கு வந்தான் அல்லவா. ஏன்னா சாந்திகிரி முனிவரிடத்துல கல்வி பயிலுகிறார். அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பரபிரம்மே ஒரு குழந்தையாக வரப்போகிறது அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்டவன் தான் ததிபாண்டவன் என்பவன். அதை கேட்டு தெரிந்து கொண்டுதான் ஒரு நாள் இருக்கும் பொழுது வெண்ணையை களவாடி விட்டு வந்து இவருடைய இல்லத்துல மறைந்து கொள்கிறார். யாரு? பகவான் கண்ணன். அப்ப யசோத பிராட்டி வந்து கேட்கிறார். கண்ணன் முதல்ல சொல்லிட்டார், நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிறேன், மறைந்து இருக்கிறேன், என் தாய் வந்தா என்னை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்போ அந்த ஒரு தயிர் தாழி இருக்கிறது, அந்த தயிர் தாழி கீழே நீ ஒளிந்து கொள், அதன் மேல ஏறி நான் உட்கார்ந்துக்கிறேன், உன் தாய் வந்தால் கண்டுபிடிக்க மாட்டாள் என்று ததிவாண்டவன் சொல்லுகிறானா. அதே போல அந்த தயிர் தாழிக்குள்ள ஒளிந்துகிறார். யாரு? பகவான் கண்ணன். அதற்கு உள்ள போய் ஒளிந்து கொள்கிறார். அந்த தயிர் தாழியை கவுத்துட்டு அதற்கு மேல ஏறி அமர்ந்து கொள்ளுகிறார் ததிவாண்டவன். யசோத பிராட்டி வந்து கேட்கிறார், என்னுடைய மகன் கண்ணன் வந்தானா? இவர் பொய் சொல்லாதவர் ததிவாண்டவன், எப்பொழுதும் உண்மையையே சொல்லக்கூடியவர். இருந்தாலும் நேரத்துல பொய் சொல்லுவதா உண்மையை சொல்லுவதா? இன்னொன்னு, கண்ணனுடைய இல்லாத இடமே கிடையாது. ஏனென்றால் சாந்திவி முனிவரிடத்திலேயும் இவர் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டவர். இன்னொன்னு, இவருக்கு கண்ணு தெரியாது. யாருக்கு? ததிவாண்டவன். அப்ப சொல்றாரா அந்த அம்மா கேட்கும்போது, உன் பிள்ளையை நான் என்னவென்று சொல்வேன் அம்மா, இந்த கண்ணன் இல்லாத இடம் எங்கம்மா இருக்கிறது? இங்கும் இருக்கிறான், அங்கும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் அப்படின்னு அவரு யாரு? அந்த ததிவாண்டவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நேருக்கு நேரா அதுக்கு பதில் சொல்லிட்டா உடனே பட்டுன்னு புரிஞ்சிடும். அதை நேருக்கு நேரா சொல்லாம நான் என்னன்னு சொல்லுவேன், இருக்குதுன்னு சொல்லட்டா, இல்லைன்னு சொல்லட்டா, இல்ல இனிமே வரும்னு சொல்லட்டா, இப்படி சொல்றாரு அவர். ஆமா, இந்த மாமனுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் என்ன கேள்வி பண்றதே வேலை அப்படின்னு நம்ம போயிட்டா. யார்? யசோத பிராட்டி. பெரியோர்கள் எப்பவுமே பொய்யும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் உண்மையை தான் சொல்லுவார்கள். ஆனால் அந்த பெரியோர்கள் திருவடியை பற்றினோமேயானால் நமக்கு அந்த உண்மை பற்றுன்னு புரிந்துவிடும். இப்ப நம்ம இது வரைக்கும் உபதேசத்துல அதை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த ஓரான் வழி குரு பரம்பரையை ஒற்றி நம் ஆச்சாரியின் மேல் பரிபூர்ணமான பக்தி இருந்தால் நமக்கு இது புரியும் எடுத்து காட்டினார் அல்லவா. அதுபோல இந்த ததிவாண்டவன் உண்மையை தான் சொல்றார். நான் இங்க இருக்கிற
இருக்கிறான்னு சொல்லட்டா, அங்க இருக்கிறன்னு சொல்லட்டா, எங்க இருக்குன்னு சொல்லட்டுன்னு சொல்றார் அவர் சொல்லுவது அனைத்தும் உண்மை. உடனே இந்த கிராமத்து பாஷையில் என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அது போல நம்மள கேலி பண்ணா நம்ம நினைச்சிட்டு போயிடுறா யசோத பிராட்டி. அதுக்கப்புறம் தான் கண்ணன் என்ன திறந்து விடும் மாமன், நான் போயிடுறேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல, அப்ப சதிபாண்டவன் சொல்றார், நான் உன்னை விடமாட்டேன், எனக்கு நீ மோட்சம் கொடுத்தால் அல்லவா நான் உன்னை விடுவேன். உடனே பகவான் கண்ணன் பார்த்தார், அடடா யாரா இவன் இப்படி நம்மை அறிந்தான், நம்மிடத்தில் மோட்சம் கேட்கிறான் என்று பகவான் கண்ணன் நினைக்கிறார். எனக்கு எங்க சுவாமி சொல்லிட்டார், யாரு சாந்திபினி முனிவர், அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் அப்பப்போ வந்து பேசுவார்களா. ஏன்னா நந்தகோபன் எப்பொழுதும் ரிஷிகளிடத்திலேயும் முனிவர்களிடத்திலேயும் நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வானா. அதுபோல இவரும் நந்தகோபன் கேட்கும் பொழுது தெரிந்து கொண்டார் இந்த சதிபாண்டவன். அதை தெரிந்து கொண்டதினாலே அது அப்படியே மிடற்று பிடி போல் பிடித்து விட்டார் சதிபாண்டவன். நானே இடக்குளத்துல பிறந்திருக்க, என்னிடத்துல மோட்சம் கேட்கிறாயே, என்ன உமக்கு அப்படின்னு கேட்கிறார் பகவான் கண்ணன். அதெல்லாம் இந்த உலகத்தை ஏமாத்த போட்ட வேஷம்னு எனக்கு தெரியும். எங்க சுவாமி இதுதான், எங்க சுவாமி என்பது குரு அருள் இல்லையே இறையருள் இல்லை என்பது இதுதான். இதைத்தான் ராமானுஜர் பிடியாக பிடித்து நம் அனைத்துக்கும் குருவாக நமக்கு கொடுக்கிறார். இந்த 74 ஆச்சாரிய புருஷர்களை நியமிப்பது இதற்காகத்தான். ஒரு கண்டாகர்ணனுக்கும் பகவான் இப்படிதான் கொடுக்கிறார். கண்டாகர்ணனுக்கு யாரு குரு? சிவன். அதுபோல இங்கு இந்த சாந்திமணியுடைய குரு இருப்பதனால், அந்த அருள் இருப்பதினாலே இந்த சதிபாண்டவனானவன் இங்கு விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த கண்ணனிடத்திலே மோட்சத்தை கேட்டு பெறுகிறான். சரி கொடுத்த என்னை விடு அப்படின்னு சொல்ல, எனக்கு கொடுத்தால் பத்தாது, உம்மை பிடித்து வைப்பதற்கு இது உதவியாக இருந்த இந்த தயிர் தாழிக்கு கொடுன்ற. ஐயோ அது அதித்தல்லவா, அதற்கு மோட்ச வேண்டுமா என்று கேட்கிறார் பகவான் கண்ணன். இந்த தயிர் தாழி இல்லைன்னா உன்னை பிடிச்சிருப்பனா, உன்னை உள்ள மறைத்திருக்க முடியுமா அப்படின்னு சதிபாண்டவன் கேட்க, அதற்கு பகவான் கண்ணன் சொல்றார், சரி உன்னுடைய அபிமானத்திலே அதற்கு மோட்சத்தை கொடுத்தன்றார். யாரு? பகவான் கண்ணன். நம்ம முதல்ல நம்ம மோட்சம் போறோம்னா அந்த தயிர் தாழி போய் பார்க்கணும். ஏன்னா இப்போ அங்க இருக்கு இல்லையா, இந்த தயிர் தாழியோட தான் இந்த சதிபாண்டவன் மோட்சத்துக்கே சென்றார் என்று பிரமாணத்தோட பெரிய எழுதி வச்சிருக்கிறாங்க. அது சிவத் பாகவத்தில் இருக்கு. பெரியாழ்வார் பாசுரத்தில் ஒரு பிரமாணமாக எடுத்து காட்டுகிறார். அதுபோல இங்கு அந்த சதிபாண்டவனானவன் மோட்சம் பெற்று செல்லுகிறார். அந்த தயிர் தாழியோடு இவனோ வெண்ணெய் களவாடி விட்டு வந்து மறைந்திருந்தவன் மோட்சத்தை கொடுக்கிறான். இந்த வெண்ணையை திருடி விட்டு இவனால் மறைய தெரியாதா? இதுதான் நவநீத சோரம் எடுத்து காட்டுகிறார் நம்பில்ல ஈட்ல. எப்பேற்பட்ட பரப்பிரமமானவன் ஒரு ஆயர்வாடிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய கோபிமார்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய யுகத பிராட்டிகளுக்கு, இடையர்களுக்கெல்லாம் எவ்வளவு எளிமையா இருந்திருக்கிறான் அப்படின்னு நம்மாழ்வாரானவர் இங்கு மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறைவிடையா பூண்டு எத்திரம் 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 என்று 6 மாத காலம் அப்படியே மூச்சித்து இருக்க, அப்புறம் மதுரகவி ஆழ்வார் அவரை பாதுகாத்து அவர் மூச்சை தெளிவித்து 6 மாச காலம் ஆச்சான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னாரா நம்மாழ்வார், திரும்பவும் அந்த களவினை அந்த வெண்ணெய் களவாடின தன்மையை சொன்னால் திரும்பவும் எங்க மூச்சித்து விழுந்துட்டு போறாரோ அப்படின்னு நினைச்சு எத்திரம் ஏதோ சொன்னீங்க அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்ல, உடனே இல்ல, எளிவரும் இயல்பினன் நிலைவலம் பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் முதலில கேடில வீடாம் தெளிதொரு நிலைமையது ஒழிவிலன் முதுவதும் இழையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தேன்ற திருவாய்மொழி பாசுரத்துல சுவாமி நம்மாழ்வார் எளிவரும் இயல்பினன், அனைவருக்கும் இந்த பகவானானவன் எளிமையாக இருக்கிறான் என்று இந்த கண்ணனுடைய சேஷிதத்தையும் நவநீத சோரத்தையும் நம்மாழ்வாரானவர் அந்த திருவாய்மொழியில அற்புதமாக அனுபவிக்கிறார். அதுபோல இங்கு பெரியாழ்வாரானவர் இந்த கண்ணனுடைய அவதாரத்தை நமக்கு எடுத்துக்காட்டி, உரியை முற்றத்து உருட்டு நின்று ஆடுவார், நறுநை பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமென் கூந்தல் அவிட்டிலைந்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியரே. அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடியனர் அப்படின்னா அறிவு இல்லாம போயிடுச்சான்னா இல்ல, அறிவு முற்றியது அப்படின்ற. அறிவானது மிகவும் முற்றிவிட்டால் அது எப்பொழுதும்
பக்தியின் பரவசம் என்பார்கள். ஆனா இந்த பக்தி பரவசம் இப்போ நம்ம பிருந்தாவனம் போனா அனுபவிக்கலாம். இப்போ அந்த இடத்துல ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே 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 தான். அந்த பிருந்தாவனத்துல கண்ணன் மேல எவ்வளவு ஒரு அன்பு இருக்கு, எவ்வளவு ஒரு பக்தி இருக்கு. 10 பேரோட சேர்ந்து இப்பொழுதும் நடனம் ஆடக்கூடிய பக்தியின் பரவசம் அங்குதான், வேற எங்கும் இல்லை. ரமன்றின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இப்போ நாம் அங்கு போனால் நாம் அதே போல நடனம் ஆடுகிறோம். ஆனா அங்கு இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதனால? பக்தியின் பரவசத்தை தான். அந்த பக்தி பரவசத்தை தான் இங்க பெரியாழ்வாரானவர் அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் சுவாமி. அதை என்ன எடுத்து காட்டுகிறார்? இந்த யசோத பிராட்டியானவள் இந்த கண்ணனிடத்துல எப்படியெல்லாம் சேஷ்டிதம் காணுகிறார், அந்த சேஷ்டிதத்தை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அது எப்படி அனுபவிக்கிறார்? வாயுள் வையம் கண்ட மடனல்லார், ஆயர் புத்திரன் அல்லன், அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன், மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரை. என்னுடைய மகன் என்று நான் நினைத்திருந்தேன். யசோத பிராட்டி பாவனையில பெரியாழ்வார் இத பாடுகிறார். என்னன்னு பாடுகிறார்? வாயுள் வையம் கண்ட மடனல்லார். வாயிலே, அந்த கண்ணனுடைய திருவாயிலே வையம் 7 கண்டாலே, 7 உலகத்தையும் அந்த வாயிலே காண்கிறாள் யசோதை பிராட்டி. எதனால? கண்ணனானவன் மண் சாப்பிடுகிறான். எல்லாரும் கண்ணன் யசோதை பிராட்டியில போய் பிரார்த்தனை சொல்கிறார்கள், அம்மா யசோதையே உன் மகன் மண் சாப்பிடுகிறான் என்று. உடனே யசோதை பிராட்டி வந்து கேட்கிறார், எங்கே வாய்க்கற? இல்ல நான் மண் சாப்பிடல, நீ வேணா பலராம அண்ணா கிட்ட கேளு. ஏன் பலராம அண்ணா பொய்யே சொல்ல மாட்டார், நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னு கண்ணன் சொல்ல, பலராமா நீ சொல் அப்படின்னு சொல்ல, ஆமா அவன் மண் சாப்பிட்டார் அப்படின்னு பலராமன் சொல்ல, உடனே தவட மேலே 2 பள்ளியிருந்து போட்டாலாம் யாரு? யசோத பிராட்டி. அதுக்கப்புறம் தான் ஆணும் வாயை திறந்தாலாம் யாரு? கண்ணன். இப்போ அந்த இடம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட காட். எங்க கோகுலத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தான் புராணா கோகுல் இடம். முதல்ல ரமன் ரேடின்னு வரும், அது பகவான் கண்ணன் மண்ணு சாப்பிட்ட இடம். அங்க உரல் கட்ட இடம் உக்கல் பக்தன் இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மாண்ட காட்டு வரும். அங்கதான் யசோத பிராட்டிக்கு தன் வாயினாலே வையம் 7 தன் வாயிலே காட்டுகிறாள். அது எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. வாயுள் யாருடைய வாயிலே? பகவான் கண்ணனுடைய வாயிலே, திருவாயினாலே வையம் கண்ட மடனல்லா, வையம் 7ஐயும் அந்த வாயிலே காண்கிறார் யசோத பிராட்டி. அதை கண்ட உடனே யார் இவர்? மாயனோ? இவர் மந்திரவாதியா? இவர் யாரு அப்படின்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டாளா? யாரு? யசோத பிராட்டி. ஆயர் புத்திரன் அல்ல, இவன் அருந்தெய்வம். எங்கள் ஆயர்களுக்கா இவன் புத்திரனாக வந்தான்? இல்லை, இவன் யாரோ மாயாவி அப்படி நினைச்சுக்கிட்டே மயங்கி விழுந்துட்டாலாம். அதுக்கப்புறம் பகவான் கண்ணன் அந்த மாயத்தை போக்கி அதையெல்லாம் மறக்கடிக்கிறார். அந்த அம்மா பார்த்த நினைவையே மறக்கடிக்கிறார். பகவானுடைய கண்ணனுடைய மாய சேஷ்டிதங்களே இதுதான். பகவானுடைய கண்ணனுடைய மாய சேஷ்டிதங்களை நம்ம சொன்னோம்னா, நவநீத சோரம் என்பது ஒன்று, மாய சேஷ்டிதம் என்பது ஒன்று, அந்த ஆயர்களோடு விளையாடியது என்பது ஒன்று, அந்த அசுரர்களை அங்கு கொன்றது ஒன்று, குறவை கூத்து ஆட்டியது ஒன்று. இதையெல்லாம் சொன்ன ஒரு நாள் பத்தாது, ஒரு வாரம் பத்தாது, 10 நாள் கூட பத்தாது. அவ்வளவு விஷயம் நமக்கு நிறைய அடங்கி இருக்கிறது. இப்போ இந்த வாயினாலே அந்த தாயானவள் 7 உலகத்தையும் காண்கிறாள், அதை மறைக்கிறாள். எப்படி, எப்பொழுது அதை எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள்? ஒரு மலைப்பாம்பு ரூபத்துல ஒரு அசுரன் வந்திருக்கிறானா, அந்த அசுரனானவன் கண்ணனை அழிக்கணும், கம்சனால் அனுப்பப்பட்டவன். ஆனா மலைப்பாம்பு ரூபத்தில் அவன் என்ன பண்றான்? ஒரு குகை மாதிரி தன்னை வடிவமைத்துக் கொண்டு மலைப்பாம்பு ரூபத்தில் இருக்கான். உடனே இந்த கண்ணனுடைய நண்பர்கள், அவனுடைய சிஷ்யர்கள், ஏதோ குகை மாதிரி இருக்கு, வாடா உள்ள போலாம் அப்படின்னு போறான். உடனே இல்லடா ஏதோ அசுரனா இருக்க போறான்டா அப்படின்னு இன்னொரு சிஷ்ய புள்ள சொல்ல, நமக்கு தான் கண்ணன் இருக்கிறாரா, கண்ணன் பார்த்துக்குவாரா, நம்மளை கண்ணை காப்பாத்துவாரா அப்படின்னு இன்னொரு சிஷ்ய புள்ள சொல்ல எல்லாம் உள்ள போறாங்க. அந்த மலைப்பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரன் கண்ணை வரட்டும்னு நினைக்கிறாரு. எல்லாரும் உள்ள போக உள்ள போக உள்ள போக கடைசியில கண்ணனும் வராரு. கண்ணன் வந்ததுக்கு அப்புறம் அந்த மலைப்பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரன் வாயை மூடிக்கொள்ளுகிறான், எல்லாரையும் அழிக்க பார்க்கிறான். உடனே பகவான் கண்ணன் அந்த மலைப்பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரனை
அழிக்கிறார். அதை அழிச்சிட்டு திரும்ப வெளியே வந்து பசங்களோட விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது பிரம்மாவுக்கு கர்வம் வந்துடுது. பிரம்மாவானவன் தன்னுடைய கர்வத்தை போக்கின இடம் அங்கே இருக்கு பக்கத்துல. அதாவது பிரம்மாவுடைய கர்வம் போக்கின இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மா என்ன நினைக்கிறார், என்னடா நம்ம தான் எல்லாரையும் படைத்தோம், யார் இவன் இப்படி சேட்சிதம் பண்றான், இவ்வளவு மாயம் பண்றான், பெரிய பெரிய அசுரனை எல்லாம் கொல்லுகிறான், ஒரு துண்டு விரலாலே ஒரு கோவத்தின மலையை தூக்குகிறான், இவன் யாருன்னு முதல்ல பார்க்கணும். எல்லாம் இவன் நண்பர்களோட இவன் இருக்கிறான், இந்த நண்பர்களையும் இந்த மாடுகளையும் அனைவரையும் கொண்டு போய் நம்ம சிறை வச்சிடலாம், இவன் தானே நம்ம கிட்ட வருவான் அப்படின்னு இந்த பிரம்மாவானவர் அனைவரையும் கொண்டு போய் சிறை வச்சிடுறாரு. நம்ம கிட்ட வந்து கேட்கட்டும், நம்ம கொடுக்கலான்னு அப்படின்னு அவர் பாக்குறாரு. பகவான் கண்ணை பார்க்கிறார், அடடா பிரம்மாவுக்கு கர்வம் வந்து விட்டதா அப்படி என்ன நினைக்கிறார். இவர் கொண்டு போய் பிரம்மா சிறை வைக்கிறார். கண்ணை பார்த்தார், தன்னுடைய நண்பர்களாக அவரே மாறிட்டார், பசுமாடுகளாக அவரே மாறிட்டார், கன்று குட்டிகளாக அவரே மாறிட்டார். அவரே எல்லா வீட்டுக்கும் மாடா போகிறார், அவருடைய நண்பர்களாக போகிறார், அந்த ஆயர்பாடி பசங்களாக எல்லாம் அவரே மாறிட்டார். இந்த பிரம்மா என்ன பண்றார், இவர்களை கொண்டு போய் அங்க வைத்துக் கொண்டு அவங்களை சரியா பாதுகாக்க முடியல. ஏன்னா ஆடு மாடுகள் பசங்கள் சேட்டைத்தனம் பண்ணோம், இப்படி இரு அப்படி இரு, இவங்களை ஓட்டுறதுக்கே அவருக்கு நாள் சரியா இருக்கு. யாருக்கு? பிரம்மாவும். தன் இடத்துக்கும் போல, தன் பதவி கட்டியும் போல. பகவான் என்ன பண்ணிட்டார், பிரம்மா மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு பிரம்மா பாதையில உட்காந்துட்டார். மாடுகள் போல தான் இருக்கிறார், நண்பர்கள் போல தானே இருக்கிறார். இப்படியே ஒரு வருட காலம், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, ஒரு வருடம் இது போல நடக்குதான். பிரம்மா நினைக்கிறார், என்னடா இவ்வளவு நாள் ஆச்சு, இவன் நம்ம கிட்ட வரவே இல்லை, என்ன பண்ணலாம். அங்க போய் பார்த்தா இவன் சிறை வைத்து இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளும் அங்கே இருக்கின்றன, அந்த நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. நம்ம சிறை வச்சுட்டு அங்க போய் பார்த்தா அங்கேயும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறார்கள். தன்னுடைய சபைக்கு போன ஒரு 100 பிரம்மா அங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறார். யாரா நீ போறான்னு வெளியே சேர்க்கலாம் காவல்காரன். நான் தானே பிரம்மா அப்படின்னு பிரம்மா சொல்ல, நீ யாரையும் தெரியல, நீ போ, இன்னொரு பிரம்மா வந்தாச்சு, அவர் தான் எங்களுக்கு எஜமான் என்று காவலாளிகள் துரத்துகிறார்கள் இந்த பிரம்மாவை. உடனே அந்த பிரம்மா பார்த்தார், அடடா நம்ம கர்வத்தால் அழிஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த நண்பர்களையும் அந்த மாடுகளையும் அழைத்து வந்து கண்ணெடுத்துல ஒப்படைச்சிட்டு மன்னிப்பு கேட்டாராம். அதுக்கு அப்புறம் தான் அந்த மாயையை போக்கினாராம். இது ஒரு வருடம் ஆகிவிட்டது. இதுக்கு அப்புறம் தான் இந்த நிஜமான மாடுகள், நிஜமான நண்பர்கள் தன் வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கு போய் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த இந்த கதையை சொல்றாங்க. எந்த கதை? இந்த பாம்பின் உள்ள போனாங்க இல்லையா, இப்போ பிரம்மா கிட்ட போனத பகவான் கண்ணை தன் மாயையால மறைச்சிட்டார். அந்த நண்பர்களுக்கு, தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கு, அந்த மாடுகளுக்கு. இப்போ நேர்த்திக்கு நடந்த விஷயமாக அந்த நண்பர்கள் எல்லாம் தன்னுடைய தாய்கிட்ட சொல்றாங்களாம், அம்மா அம்மா நாங்க ஏதோ ஒரு மலை போக நினைச்சு நாங்க அது உள்ள போயிட்டோம், கடைசியில பார்த்த ஒரு பெரிய அசுரன் அண்ணன் தான் வந்து எங்களை நேர்த்திக்கு காப்பாத்தினார், அப்பதான் நாங்க இப்ப வர முடிஞ்சது. இப்ப நடந்ததாக சொல்லுகிறார்கள். யாரு? அந்த ஆயர்பாடி பிள்ளைகள், அவனுடைய நண்பர்கள். ஆனா நடந்த நிகழ்ச்சி ஒரு வருடத்திற்கு முன்பு. இது பிரம்மா கர்வ பங்கம் அடைந்த இடம் அப்படி ஒரு இடம் இருக்கு எங்க ஆயர்பாடியில. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இதை யசோதை பிராட்டிக்கு தன் வாயினாலே உலக அனைத்தையும் காட்டுகிறார். காட்டின பிறகு அதையும் மறைக்கிறார் தன் மாயத்தினாலே. அதத்தான் இங்கு பெரியாழ்வார் வாயுள் வையம் கண்ட மடன் அல்லார், ஆயர் புத்திரன் அல்லன் அரும் தெய்வம், பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. இவன் பாலகனா, இவன் மாயனா, இவன் அருள் தெய்வமா என்று அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடுகிறார்களே என்று எடுத்து காட்டுகிறார் சுவாமி பெரியாழ்வாருடைய திருமொழியில. அதே போல பெரியாழ்வாருடைய 2ஆம் பத்தில் அற்புதமா என்ன எடுத்து காட்டுகிறார், மிச்சூதும் சங்கமிடந்தான் நல்வே யூதி, பொய் சூதில் தோற்ற பொறையுடைய மன்னர்காய் பத்தூர் பெறாதது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இந்த பகவான் கண்ணுடைய சேஷ்டிதங்களை தன்னுடைய நண்பர்களோட அவன் விளையாடிய சேஷ்டிதங்களை நாம் என்னவென்று சொல்லுவது? இதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். என்னவென்று அனுபவிக்கிறார்? அப்பூச்சி காட்டுகின்றான். சிறிய சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்கள் இடத்துல
இந்த கண்ணனானவன் அப்பூச்சி காட்டுவானா. அது எப்படி அப்பூச்சி காட்டுவான்? அது அற்புதமாக பெரியாழ்வார் எடுத்து காட்டுகிறார். மெச்சூதும் சங்கமிடத்தான் நல்வே ஊதி. இப்போ பிள்ளைகள் எல்லாம் 2 கைகளோடு இருப்பார்கள். இந்த பிள்ளைகளை பயமுறுத்தணும், அப்பூச்சி காட்டணும் அப்படின்னா உடனே இந்த கண்ணை என்ன பண்ணுவாராம், சதுர்புஜமாக காமிச்சு ஒரு கையில சங்கத்தையும் ஒரு கையில சக்கரத்தையும் வைத்துக் கொண்டு 4 கையை காமிச்ச உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் பயந்து ஓடுவார்கள். இதுதான் அப்பூச்சி காட்டுவது. இத சுவாமி திருவரங்க பெருமாள் அரையர் எம்பெருமானார் காலத்துல நம்பெருமாள் இடத்துல அரையர் சுவாமி அபிநயத்தோட அபிநயிக்கணும். அரையர் சுவாமி அபிநயம் சொன்னா தாளத்தோட முதல்ல இந்த பாசுரத்தை பாடுவாங்க. அதுக்கப்புறம் தாளத்தை தன் மடியில வைத்துக் கொண்டு நாட்டியத்தோட அப்பூச்சி காட்டுகிறான் பகவான் கண்ணன் அப்படின்னு இங்க எடுத்து காட்டுகிறார். அது முதல்ல திருவரங்க பெருமாள் அரையர் எப்படி செய்தாரா? அப்பூச்சி காட்டுவது என்ன என்றால் தன்னுடைய அபிநயத்தினாலேயே இந்த திருவரங்க பெருமாள் அரையரானவர் தன்னுடைய கண்களை சிமிட்டி காட்டினாராம். அப்பூச்சி காட்டுதல் என்பது அதுதானே. இப்போ பசங்க ஒன்னோட ஒண்ணு விளையாடுதுன்னு சொன்ன சிறு பசங்களை பெரிய பசங்க விளையாட்டு அவங்களை பயமுறுத்தணும்னு இந்த கண்ணை சிமிட்டி அந்த ரெப்பைய தூக்கி மேல காட்டுவாங்க. அந்த செகப்பை பார்த்த உடனே சிறிய குழந்தைகள் எல்லாம் பயந்து அப்படியே ஓடும். அது போல காட்டினார் யாரு? திருவரங்க பெருமாள் அரையர். இத முதல் இந்த பாசுரத்தை 2 தரம் தெரிவிப்பாங்க. முதல் தரம் அதே மாதிரி செய்து காட்டுகிறார். உடனே அங்க அமர்ந்து கொண்டு இருப்பவர் எம்பார், அதன் பின்னாடி அமர்ந்து கொண்டு இருப்பவர் ராமானுஜர். இப்படி எல்லாரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 2வது தரம் இந்த பாசுரம் வரும் பொழுது எம்பார் சொன்னாராம், இல்ல சிறு பிள்ளையா இவன், மனித பிள்ளையா இவன், மனித குழந்தையா இவன். யாரு? இந்த கண்ணன் சிறு பிள்ளையாக இருக்கிறான். சிறு பிள்ளைகளோடு தான் இப்படி எல்லாம் செய்வாங்க. மனித பிள்ளைகள் தான் இப்படி எல்லாம் செய்வாங்க. இந்த ரக்கையை உருட்டி காட்டுறதும் மூஞ்ச பெருசாக வைத்து காட்டுவதும் சிறு பிள்ளைகளுக்கே உண்டாகும். ஆனா இவனும் தெய்வ குழந்தை அல்லவா, பரபிரமம் அல்லவா, இவன் எப்படி காட்டுவார்? இவன் சதுர்புஜமாக 4 கைகளாக காட்டுவார், சங்கு சக்கரத்தை காட்டுவார். சொல்லிருப்பாங்க, மெச்சூதம் சங்கமிடந்தான் நல்வே யூதி. சங்கு சக்கரங்களை கையிலே வைத்துக் கொண்டு அப்பூச்சி காட்டுவான். உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் பயந்து விடும் அப்படின்னு எம்பார் தன் கைகளாலேயே ஜாடை காட்டினாராம். உடனே 2வது பாசுரம் அபிநயம் வரும்போது இந்த திருவரங்க பெருமாள் அரையர் அந்த கண் சிமிட்டுதல் இல்லாம சதுர்புஜத்தை 4 கைகளாக காட்டி சங்கு சக்கரத்தை எடுத்து காட்டினாராம். யாரு? திருவரங்க பெருமாள் அரையர். இந்த அபிநயத்துல ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் இடத்துல உடனே ராமானுஜர் சொன்னாராம், அடடே எம்பார் அங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு ராமானுஜர் கேட்டாராம். ஏன்? எம்பார் அங்கு அமர்ந்து கொண்டு இருந்தால்தான் பாசுரத்தினுடைய வியாக்கியான தாத்பரியம் எல்லாம் வரும். அப்ப அந்த தாத்பரியத்தை அவர் தன்னுடைய கைகளால ஜாட காட்டினார். உடனே திருவரங்க பெருமாள் அரையரும் புரிந்து கொண்டார். 2வது பாட்டு, ஏன்னா இந்த முதல் பாட்டுன்றதுல இந்த பாசுரத்தை 2 தடவை அபிநயம் பிடிப்பாங்க. முதல் பாட்டுன்றதுனால முதல் பாசுரம் 2 தடவை நம்மள சேவிக்கிறோம் இல்லையா, அது போல இங்க எடுத்து காட்டுகிறார். இது பெரிய ஆழ்வாருடைய 2ஆம் பத்துல முதல் திருவாய்மொழியில முதல் பாட்டு பெரிய ஆழ்வாருடைய திருமொழி. அதை எடுத்து காட்டும் பொழுது அடுத்து என்ன சொல்றார்? பொய் சூதில் தோற்ற பொறையுடைய மன்னர்காய். சூதே பொய்யான். யாரு? பகவான் கண்ணன். அங்க என்ன சொல்லுகிறார்? சூது என்பது என்ன, தூது என்பது என்ன, 2 விதமா எடுத்து காட்டுகிறார் பெரியாழ்வார். அங்கு சூது ஆடியது பொய் சூது, உண்மை சூது அல்ல. ஆனால் இவன் தூது போனது உண்மை தூது, அது பொய் தூது அல்ல. எதற்காக? மகாபாரதம் என்ற ஒரு யுத்தத்தை நடத்தணும், அதனால இவர்களை சூது ஆட வச்சான் இவன். ஆகையினால் அது பொய் சூது. இவன் உண்மையாக தூது சென்றான். எதற்காக? நம்ம மேல பழி வரக்கூடாது. நான் போய் 5 வீடாவது குடுடான்னு கேட்டேன், 5 ஊராவது குடுடான்னு கேட்டேன்.
அவன் தான் ஒத்துக்கல. அதனால அவனாலதான் யுத்தமே நடந்தது, அவனாலதான் இப்பேற்பட்ட இழப்பே நடந்தது. ஆகையினாலே இது பொய் தூது உண்மை தூது அப்படின்னு இதுல பெரியவாசகத்துல வியாக்கியானத்துல ஏகப்பட்ட விஷயம் சொல்றார். ஆனா அந்த வியாக்கியானத்தை பார்த்து அது ஒரு ரசோக்தியாக இருக்கும். ஆனால் இங்கு எடுத்துக்காட்டுவது என்ன? 10 ஊர் பெறாத அன்று பாரதம் கை செய்த. அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு 10 ஊராவது குடுடா, ஒரு 5 வீடாவது குடுடா, பெறாத அன்று பாரதம் கை செய்த. ஒரு மகா பாரதத்தையே பண்ணிட்டானே இவன். அப்பேற்பட்ட மாயன் தான் இவன், அப்பேற்பட்ட சேக்கிதன் தான் இவன். யாரு? அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அப்பேற்பட்ட இப்ப இந்த 1000 பிள்ளைகளோட அப்பூச்சி காட்டுகிறானே, சங்கு சக்கரங்களை எடுத்து அப்பூச்சி காட்டுகின்றான். பாண்டவர்களுக்கு தூது சென்று அப்பூச்சி காட்டுகின்றான். துரியோதனனுக்கு 5 வீடாவது கூடுறான்னு சொல்லி அப்பூச்சி காட்டுகின்றான். இது பெரியவாசகத்துல வியாக்கியானத்துல என்ன சொல்லுகிறார்? ஒரு 5 வீடாவது குடுடான்னு சொன்னானே, அவன் கூட்டுட்டு இருந்தா அவன் நல்லவன் போயிட்டு இருக்கலாமே. அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு பொய்யன். இவனும் 5 வீடு குடுடான்னு சொல்லி அவன் உள்ளவே இருந்து அனைத்தையும் கவட நாடகம் ஆடிட்டானே, இவன் ஒரு தூதன், இவன் ஒரு அப்பூச்சி. இந்த வியாக்கியானத்துல ஏகப்பட்ட விஷயம் வரும். ஆனால் இதை நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு போறோம். ஆகையினால் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று சுவாமி பெரியாழ்வாரானவர் இதை அற்புதமாக அனுபவிக்கிறார். இதையிலேயே நமக்கு அடுத்து என்ன எடுத்து காட்டுகிறார் சுவாமி குலசேகர ஆழ்வார்? இந்த கண்ணனுடைய அவதாரத்தை ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். எப்படி அவர் அனுபவிக்கிறாருன்னா, ஒரு பெற்று எடுத்ததோ தேவகி பிராட்டி, ஆனால் வளர்த்த அந்த சேஷ்டிதத்தை எல்லாம் அனுபவித்தவளோ யசோதை. இப்ப இந்த குலசேகர ஆழ்வார் தேவகி பிராட்டியினுடைய பாவனையில பெற்றெடுத்தது நான், அனுபவிப்பவள் அவளா அப்படின்னு ஒரு துக்கத்தோட ஒரு துயரத்தோட குலசேகர ஆழ்வார் தேவகி பிராட்டி பாவனையில அழுகிறார். அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும், முகடிலும் சிறு தாமரை கையும், எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும், அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும், தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே. யசோத பிராட்டி அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பத்தை எல்லாம் நானும் பெறணும், எனக்கு குடுடான்னு கேட்டா. யாரு? தேவகி பிராட்டி. பகவான் கண்ணன் அதே போல செய்தானா, அதே போல கொடுத்தானா. இறந்து போன 6 பிள்ளைகளையும் உயிரோடு கேட்கிறார். அந்த கம்சனானவன் கொன்று விடுகிறான் அல்லவா 6 பேரை. 7வது தான் கர்ப்பம் மாறி போவது பலராமர், 8வது தான் பகவான் கண்ணனாக வந்தார். என்னுடைய 6 குழந்தைகள் போய்விட்டார்களே, அவர்களை கொடுக்க மாட்டியா? யசோத பிராட்டிக்கு நீ நிறைய சேஷ்டிதை காட்டினியாமே, வெண்ணையை திருடிட்டு அவகிட்ட அடிபட்டையாமே, இப்படி எல்லாம் கேட்கிறார். யாரு? இந்த தேவகி பிராட்டியானவள். ஏன்னா அவள் தான் பெற்று எடுத்தாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி வளர்ந்தானே, அப்ப அவளுக்கு மட்டும் அந்த சேஷ்டிதம், எனக்கெல்லாம் கிடையாதா என்று அழுகிறார். அழுத உடனே அதையெல்லாம் பகவான் கண்ணனானவன் கம்சனை கொன்றுவிட்டு அங்கு தன்னுடைய தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பணிவிடை செய்கிறார். செய்து தன் தாய் தேவகி பிராட்டி என்னென்ன கேட்கிறாளோ அனைத்தையும் கொடுக்கிறார். இந்த 6 மகன்களையும் உயிரோடு கொண்டாந்து கொடுக்கிறார். எப்படி? இந்த சாந்திகிரி முனிவர் செத்து போன பிள்ளையை கொண்டாந்து கொடுத்தாரு. அவன் இறந்ததோ 1 வயதில், அவன் இறந்து 12 வருட காலம் ஆகியது. 12 வயசு பிள்ளையோட கொண்டாந்து கொடுக்கிறார் சாந்திகினிக்கு. அதுபோல இங்கு 6 பிள்ளைகளையும் இந்த தேவகி பிராட்டிக்கு பகவான் கண்ணன் கொண்டாந்து கொடுக்கிறாரு. ஆனா அவங்க பண்ற சொல்ல தாங்க முடியல. இந்த 6 பிள்ளைகள் யாருக்கு? தேவகி பிராட்டிக்கு. ஐயோ இவங்க அப்சல்யூட் அவளே. ஒரு குழந்தை இருக்கு, ஒரு வீட்டுல ஒரு குழந்தையே இல்லாம ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை சேஷ்டிதத்தை நல்லா ரசிப்பாங்க. ஆனா அந்த சேஷ்டிதம் அளவுக்கு மீறி போயிட்டா, சேஷ்டிதம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கலாம், அந்த சேஷ்டிதமானது எல்லாரையும் அடிக்கிறது, எல்லாரையும் போட்டி வதக்கிறது, கையை கால கட்டி எடுத்து வெட்டுறது, இது அசுரத்தனம் அல்லவா? அதை அவர்கள் பண்ணினார்கள். அதனால இவள் அமிச்சிடுட்டா, கண்ண உடனே அவள் அமிச்சிடுறாரு.
அதே நேரத்துல இந்த குலசேகர ஆழ்வார் எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்க. முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் பகவான் கண்ணை இந்த நவநீத சோரன்றார். இதை நம்மாழ்வார் அனுபவித்தார் அல்லவா, அதை இப்ப குலசேகர ஆழ்வார் இங்க அனுபவிக்கிறார். அது எப்படி அனுபவிக்கிறார்? இந்த கண்ணன் அவன் என்ன பண்ணுவானா, ஒரு பானை நிறைய வெண்ணெய் இருக்கிறது, அந்த வெண்ணெய் இப்படி மேலோடு எடுத்தாலே எடுத்து சாப்பிடலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய முழங்கை அளவு உள்ள போய் அந்த வெண்ணெயை மேல இருக்கிறார். முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும். அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கையை வேற உள்ள விடுறார், உள்ள விட்டு அந்த வெண்ணெய் முழுக்க எடுக்கிறார். எடுத்து அந்த வெண்ணெய் பாதி வெண்ணெய் கீழே போகுது, மீது கொஞ்சம் இவர் சாப்பிடுறார். தன்னுடைய நண்பரிடத்துல தொட்டு தொட்டு விளையாடுறார். இதை சிவத் பாகவதத்துல எவ்வளவு அற்புதமாக ரசோக்தியாக சுகப்பரமரிஷி சொல்கிறார் தெரியுமா? இந்த பகவான், இந்த கண்ணனானவன் வெண்ணெய் தினப்படி திருடி உண்பதே இவருக்கு பிழைப்பு. ஒரு நாளைக்கு போய் வெண்ணெய் இவர் திருடி சாப்பிடலன்னா அன்னைக்கு பொழுது போகாதான், அன்னைக்கு இவர் அழுவாதான். இது போல தினப்படி இப்படி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆயப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த கோபிமாது அந்த அம்மா இவனை கையங்கலமா பிடிச்சிடணும் அப்படி தன்னுடைய கதவை திறந்து போட்டுட்டு உரியில 10 வெண்ணெய் 10 பானை முழுக்க வெண்ணெயை கொண்டாந்து வச்சுட்டா. கண்ணன் வருவானா என்று கதவுடைய பின்னாடி மறைந்து கொண்டிருக்கிறார். யாரு? இந்த கோபிமார். கண்ணனும் வருகிறான் திருடுவதற்காக. கதவு திறந்துட்டு பாகவதர் அற்புதமா சொல்லுகிறார், என்னடா இது கதவு திறந்துட்டு இருக்க? வந்த திறன கதவு திறந்து இருந்தான்னா மூடி இருந்தான்னா நேராக வர வேண்டியது, வெண்ணையை சாப்பிட வேண்டியது, நீ செல்ல வேண்டியது தானே. ஆனா இவர் அப்படி பண்ணலையாம். அதெல்லாம் சாதாரண திருடனுக்கு தகும், எமக்கு தகாது. யார் கண்ணன் நினைச்சாராம். அவர் என்ன பண்ணார், வந்த வேகத்துல கதவை மூடினார், கதவை அவரே பூட்டுகிறார், கதவுக்கு மேல ஏறி குதிக்கிறார். சிவத் பாகவதத்துல சுகப்பிரமர்ஷி ரொம்ப அற்புதமா சொல்றாரு இந்த விஷயத்த. இந்த நவநீத சோரம் இது எடுத்து காட்டும் பொழுது உள்ளே செல்கிறார், தன் நண்பர்களையும் வரவழைக்கிறார், அனைவரையும் சென்று அந்த வெண்ணெயை திருடி சாப்பிடுகிறார். வெண்ணெயை திருடி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மறைந்து கொண்டிருந்தாலெல்லாம் ஒரு கோபிமார் வந்து கையங்கலமா கையை பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு அவனை கையை பிடிச்ச உடனே மற்றவங்க எல்லாம் தெரித்து ஓடி விட்டார்கள். உடனே அவனை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறான். உடனே மாமி என்னை விடு மாமி, என்னை விடு மாமி பகவான் கண்ணன் சொல்ல, உன்னை விடமாட்டேன், இப்பதான் உன்னை கையங்கலமா பிடிச்சிருக்கிறேன், இப்பொழுதே உன்னுடைய தாய்கிட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வைக்க போறப்பா அப்படின்னு அந்த கோபிமார் சொல்ல, இல்ல இல்ல என்னோட கண்ணுக்குட்டி ஒண்ணு காணாம போயிடுச்சு, அந்த கண்ணுக்குட்டி தேடிக்கிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு பகவான் கண்ணன் சொன்னானா. கண்ணுக்குட்டி தேடிட்டு வந்தியா? ஆமா. சரி, கண்ணுக்குட்டி தேடிட்டு வந்தையே, அடுப்பறைக்கு கிட்ட ஏன்டா வந்த? இல்ல எல்லாத்தையும் தேடி பார்த்தேன், என் கண்ணுக்குட்டி கிடைக்கல, அதனால இங்க வந்தேன். சரி, அடுப்படை கிட்ட வந்து இந்த பானைக்குள்ள ஏன்டா நான் கை விட்டேன்? என்னுடைய கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்குட்டியா, அதுக்கு வெண்ணெய்னா ரொம்ப ஆசையா, அது இந்த வெண்ணெயில எங்கன்னா மறைஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு அந்த வெண்ணெய்க்குள்ள கை விட்டு பார்த்தேன். சரி, வெண்ணெய் கிடைச்சுதா? உன் கண்ணுக்குட்டியாவது கிடைச்சுதா அப்படின்னு அந்த கோபிமார் கேட்க, இல்ல இல்ல நீ வருவ உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போயிடலான்னு இருந்தேன், என் கண்ணுக்குட்டி கிடைக்கல அப்படின்னு கையை கடித்து விட்டு வேகமாக ஓடி விட்டானா. யாரு? இந்த கண்ணன். அது இங்க அற்புதமா எடுத்து காட்டுகிறார். முகிலும் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கும். அவ கையில கோலை ரெடியா வச்சுட்டு இருக்கிறா, இவனும் கையை கடித்து விட்டு ஓடி விடுகிறான். இருடான்னு அந்த கோல் எடுத்துக்கொண்டு இவள் பின்னாடியே ஓடுகிறாளாம். கையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும். வெண்தயிர் தோய்ந்த செவ்வாய், அந்த தயிரை எடுத்து வாயில சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த வாயானது அப்படி செவந்து போய் இருக்கிறது. அழுகையும் அஞ்சினோக்கும் அந்நோக்கும். உடனே அந்த யசோதை பிராட்டி தாம்பினால் கற்றப்பட்டால் அல்லவா, அப்ப கண்ணன் எப்படி இருந்தார் அதை நினைத்து பார்க்கிறாள். இங்கு அழுகையும் அஞ்சினோக்கும் அந்நோக்கும் எடுத்து காட்டுகிறார். அதாவது தேம்பி தேம்பி அழுகிறார். யாரு? யசோதை பிராட்டியினால் கட்டப்பட்ட கண்ணன். அஞ்சினோக்கும் அந்நோக்கும் முடிச்சு முடிச்சு பாக்குறாரா. யாரு? கண்ணன். அழுதுக்கா நம்ம அம்மா அடிப்பேன்னு சொல்றா, வாயிலேயே போடுவேன்னு சொல்றா, அழவும் முடியல. அஞ்சு நோக்கும் பார்வையும் மிகவும் கோபமாக பார்க்க முடியல.
இப்போ ஒரு குழந்தை ரொம்ப தப்பு பண்ணிட்டு உடனே அந்த தாய் என்ன பண்ணுவான், அந்த குழந்தை பண்ண சேஷ்டு தாங்க முடியாம தான் வேலை செய்யணும், உடனே கொண்டு போய் ஒரு கயிறை எடுத்து ஒரு கம்பத்துல கட்டிட்டு வந்துடுவான். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், தேம்பி தேம்பி அழும். அந்த தாய் பார்த்தா அவளுக்கே பாவமா இருக்கும். இதை இவனை வேடிக்கை பார்க்கறதுக்கு இந்த கோபிமாரெல்லாம் வந்துட்டாங்களா? அந்த ஆயர்பாடு இருக்கக்கூடிய கோபிமார்கள் எல்லாரும் வந்து கண்ணனை கட்டி போட்டுட்டாலும் யசோதை பிராட்டி உண்மையா நமக்கு எவ்வளவு சிலுமிஷம் பண்ணா, நம்ம இடத்துல எவ்வளவு சேஷ்டிதம் பண்ணா, இப்ப மாட்டிக்கிட்டா பாத்தியா, அதை நம்ம பார்க்கணும் வாங்க அப்படின்னு எல்லா கோபிமார்களும் அந்த ஊர் முழுக்க வந்து இவனை வேடிக்கை பார்க்கறாங்களாம். இந்த கண்ணன் அவர்களையும் பார்க்கிறார், இவர்களையும் பார்க்கிறான். அதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறு வாய் நெளிப்பதுவும். அந்த சிறு வாய் நெளிக்கிறதா, மின்ன மின்ன போய் போய் வருதான். அது எப்படி இருக்கிறது என்றால், இந்த கண்ணனானவன் யசோத பிராட்டிக்கு நன்றி சொல்லுகிறானாம் வாயினாலே மனத்தினாலே. ஏன், நான் கஷ்டப்பட்டு தெரு தெருவா போய் எல்லாரையும் பார்க்கணும், என்னை கட்டி வச்சு எல்லாரையும் நீயே வர வச்சுட்டேல்ல, இப்ப நான் எல்லாரும் நானே நேருக்கு நேரம் பார்த்துட்டேன், அதனால தாயே உனக்கு ஒரு நன்றி நமஸ்காரம் அப்படின்னு வாயில சொல்லாம மனத்திலேயே சொல்கிறாராம். அணிகொள் செஞ்சிறு வாய் நெளிப்பும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்ல இன்பத்து இறுதி கண்டாலே. இந்த யசோதை பிராட்டி இப்படியெல்லாம் கண்டாலே நான் எதையுமே காணவில்லையே என்று தேவகி பிராட்டியினுடைய பாவனையில சுவாமி குலசேகர ஆழ்வார் இப்படி அழகாக பாடுகிறார். இதையெல்லாம் நமக்கு எடுத்து காட்டினார்கள். அதுபோல இங்கு நம்மாழ்வார் தான் இந்த கண்ணனுடைய அவதார சேஷ்டிதங்களை, பெரிய ஆழ்வார், இப்படி குலசேகர ஆழ்வார், இப்படி பல பேர்கள் ஆண்டாள், நிறைய இந்த நவநீத சோரங்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாள் பத்தாது. இப்ப இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு நவநீத சோரத்தை பத்தி நம்ம அனுபவித்தோம். அதே போல இந்த இதே ஆவணி ரோகிணி பெரியவாச்சாரியர்களுடைய மறு அவதாரம், அதாவது கண்ணனுடைய மறு அவதாரமே பெரியவாச்சான் பிள்ளை. அந்த கண்ணன் தான் 4000க்கு நமக்கு எடுத்து காட்டினார் அல்லவா, அப்பேற்பட்ட சேஷ்டிதம். ஆக இந்த கிருஷ்ண ஜெயந்தியானது கண்ணனை அனுபவிப்பதற்காக இப்ப நமக்கு அமைஞ்சிருக்கு. இனிமே 7 மணிக்கு காலட்சேபம் வச்சுக்கலாம், 7 to 8 தினப்படி. நாளைக்கு இந்த காலட்சேபம் நாளைக்கோட முடிச்சுட்டு அப்புறம் அடி ஸ்ரீபெரும்புதூர் போறேன். போயிட்டு வந்து திங்கட்கிழமை வந்து சிவசம்போசனம் ஆரம்பிச்சுக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தியினுடைய சிறப்பான ஒரு இதனால பெரியாரோடைய பாசுரத்தையும் குலசேகராவுடைய பாசுரத்தையும் ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் அனுபவிச்சோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, அடுத்து நாளை கொஞ்சம் அனுபவிக்கலாம் என்னன்றது. ஆழ்வார் பெருமானாட்சியர் திருடிலே சரணம், சுவாமி பெரியாழ்வார் திருடிலே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிலே சரணம், பரபிரமமான எம்பெருமான் கிருஷ்ணனுடைய திருடிலே சரணம்.